ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஏஜே ஃபேமிலி அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம ரெம்மில் சோக் பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸு உண்டு ப்ளம் கேக் ஏன ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நம்ம சர்க்கரை கேரமல் பண்ண போகிறேன். ஒரு கப்பில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கு. கடாய் சூடானதும் நம்ம சர்க்கரை அது மேலே இதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃப்ளேம் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு இதே மாதிரி மெதுவாக கொஞ்சம் நேரம் ஆகிடும் அது மெல்ட் ஆகுதுக்கு. இதே மாதிரி கொஞ்சம் நேரத்தில் இதே மாதிரி மெல்ட் ஆகிடும். இந்த கலர் வந்ததும் நான் கொஞ்சம் எல்லாம் ஒரே சைடெலாம் ஒரே மாதிரி இதே மாதிரி இலக்கி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே பண்ணக்கூடாது. இந்த கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆன பிறகு கொஞ்சம் இலக்கி விட்டு பாருங்கள். இப்போ ஒரு நல்ல ப்ரௌன் கலர் வந்தது. ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகுന്നത് வரை நம்ம வைக்கக்கூடாது. இந்த ஒரு ஸ்டேஜ் வந்ததும் பாருங்கள், ஃப்ளேம் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. அப்போ இதே மாதிரி பபிள்ஸ் வர தொடங்கும். கொஞ்சம் ஃப்ளேம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். பபிள்ஸ் இதே மாதிரி வர தொடங்கினதும் ஒரு நம்ம எடுத்த அந்த கப் இருக்குல்ல, சர்க்கரை எடுத்த அந்த கப்புக்கு அரை கப் அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் தள்ளிஞ்சு ஊற்றுக்கோங்க. அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அது ஊற்றிட்டு இதே மாதிரி எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் கொஞ்சம் லோவில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரை கப் அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அந்த பதையெல்லாம் கொஞ்சம் அடங்கி வந்ததும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜாம் போட்டுக்கோங்க. இது மிக்சட் ஃப்ரூட் ஜாமா, அது ஆப்ஷனல் தான், இருந்தால் மட்டும் போட்டுக்கோங்க. இல்லை நமக்கு சும்மா சர்க்கரை வச்சு கேரமல் பண்ணி எடுத்தாலே போதும். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கு. அது அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ். இந்த ஒரு ஸ்டேஜ் வந்தது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆற வைக்கலாம். நல்லா ஆறிய பிறகு தான் நம்ம கேக் பண்ணதுக்கு எடுக்கணும். அதுக்கப்புறமா அந்த சர்க்கரை எடுத்துல அதே கப்புக்கு 1.25 കപ്പ് മൈദ എടുക്ക പോகிறேன். ഞാൻ 1 കിലോ കേക്ക് ചെയ്യുന്ന റെസിപ്പി தான் காட்டுறேன், செஞ்சு காட்டுறேன். நம்ம எந்த கப்பில் எடுக்கணும் அந்த கப்புக்கு 1.25 கப்பு மைதா எடுத்திருக்கு. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மசாலா போட்டிருக்கு. இது நம்ம கிராம்பு அப்புறம் ஜாதிக்காய் கொஞ்சம் பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வீட்டிலே அரைச்சி எடுத்த மசாலா. இது மூணும் சேர்த்து தான் மசாலா செய்யும். இதுக்காகவே அந்த மசாலா போட்டுட்டு நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கு. நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் தான் எடுக்கணும். நல்லா இதே மாதிரி நம்ம ஏற்கனவே ഞാൻ அரை கப்பு சர்க்கரை நம்ம கேரமல் பண்ணதுக்கு எடுத்திருக்கு. பாக்கி அரை கப்பு சர்க்கரை இதே மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பொடி பண்ணி எடுத்துட்டு அந்த பட்டர்ன்ற கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டோட்டல் 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கு. அரை கப்பு நம்ம கேரமல் பண்ணியிருக்கு, அரை கப்பு பொடி பண்ணி இதே மாதிரி பட்டர்ன்ற கூட சேர்த்து நல்லா இதே மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. பீட்ரு இருந்தால் பீட்ரு வச்சு அடித்து எடுத்துக்கோங்க. இல்லை நமக்கு விஸ்கு வச்சு இது மாதிரி நல்லா கை வச்சு அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததும் நல்லா ரெண்டுமே சேர்ந்து பாரு, சர்க்கரையும் பட்டரும் எல்லாம் நல்லா இதே மாதிரி இந்த ஸ்டேஜில் வரணும், நல்லா அடித்து எடுக்கணும். அதுக்கப்புறமா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் போட்டிருக்கு. அதுக்கப்புறமா 4 முட்டை எடுத்திருக்கு. 3 முட்டை தேவையானது. ഞാൻ 1.25 கப்பு மைதா எடுத்ததுனால 4 முட்டை எடுத்திருக்கு. இதே மாதிரி ஒன்றா போட்டு அடிச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் அடிக்க தேவையில்லை, ஒன்று உடச்சி இதே மாதிரி அடித்து எடுத்தால் போதும். பாருங்கள், இதே மாதிரி நல்லா பட்டரும் முட்டையும் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கேரமல் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது கூடவே ஊற்றிக்கோங்க. ஊற்றி அதோட சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும்.
அதுக்கப்புறமா நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு நட்ஸ் பதாமும் முந்திரியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 2 நம்ம எடுத்து வச்ச மைதையிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதை எடுத்து நல்லா இதே மாதிரி கிளறி வச்சுக்கோங்க. அது நான் லாஸ்ட்டு தான் நான் இது போட போகிறேன் பேட்டரில். அதுக்கப்புறம் மைதா போட்டுக்கோங்க. நம்ம பேட்டர் ரெடி பண்ணி வச்சிடலாம். அதில் மைதா இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு இது நம்ம பீட்டர் எடுத்துக்கலாம். ஸ்பாச்சில் வச்சு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா மைதையும் போட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு இது ஒரு 10 மினிட்ஸில் ஓவன் ப்ரீஹீட் பண்ணியிருக்கு. ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணதுக்கு ஓன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா இது நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தோம்ல ட்ரை ஃப்ரூட்ஸு, ரம்மில் சோக் பண்ணி வச்சுருந்தேன் ட்ரை ஃப்ரூட்ஸு. இது ஏற்கனவே எப்படி 1.25 கப் அளவுக்கு நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுக்க போகிறேன். ஏற்கனவே நான் ட்ரை ஃப்ரூட்ஸு நம்ம எப்படி ரம்மில் சோக் பண்ணுவோன்னு வீடியோ போட்டிருக்கு. அது பார்க்காதிருக்கணும் அங்கே இருந்தால டெஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், டெஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கு. நம்ம ஃப்ரூட்ஸ் இதே மாதிரியே மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பேட்டரில். இதே மாதிரியே நம்ம இன்ஸ்டண்ட்டாக ப்ளம் கேக் ചെയ്യുന്ന ரெசிபி ഞാൻ வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நம்ம ரம்மில் சோக் செய்யாமல் இன்ஸ்டண்ட்டாக எப்படி ப்ளம் கேக் ചെയ്യുന്ന ரெசிபி தான் போட்டிருக்கு. அதுவும் பார்க்கல அப்படி இருந்தாங்க இருந்தால டெஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், டெஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்குது. லாஸ்ட்டு நம்ம மைதா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்ல நட்ஸ், அது இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரொம்ப அப்படியே கிளறக்கூடாது, மெதுவாக கிளறிக்கோங்க. நம்ம நட்ஸ் எல்லாம் கேக்குன்னு கீழே போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறேன். லாஸ்ட்டு கொஞ்சம் மைதா இதே மாதிரி போட்டு எடுക്കുന്നത്. அப்புறமா நான் ஒரு ஸ்கொயர் டின் தான் எடுத்திருக்கு. அதில் பேட்டர் ஊற்றிக்கோங்க. ஊற்றி எல்லாடும் ஒரே மாதிரியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து விடுங்க. 2 தட்டு தட்டுனாலே போயிடும். அதுக்கப்புறமா மேலே நம்ம கொஞ்சம் முந்திரி இருந்தால் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இதே மாதிரி மேலே போட்டுக்கோங்க. முந்திரி திராட்சை ஏதாவது இருந்தாலும் இதே மாதிரி டெக்கரேஷனாக போட்டுக்கோங்க. இது நம்ம ஓவனில் தான் செய்யணும் அப்படி ஒன்றும் கிடையாது. நம்ம ஸ்டவ்விலும் செய்யலாம். அடிகனமான ஒரு இட்லி பாத்திரத்தில் இதை அப்படியே எடுத்து வச்சு ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் மீடியத்திനും ஸ்லிம்மிനും லோக்கு நடுவில் வச்சு பண்ணி இது பாருங்கள். நம்ம ஓவன் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம பேட்டர் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 1 ஹவர் ഞാനൊരു 1 ഹവർ വെച്ചിരിക്കും ടൈം. എപ്പോഴും 1 ഹവർ ആയിടും അത് റെഡി ആവുന്നதுக்கு. 1 ஹவர் கழித்து நம்ம பார்த்துக்கலாம். இதே நம்ம ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் இப்போ அடி கனமான ஒரு பாத்திரத்தில் இதே மாதிரி இந்த டின்னில் அதுக்குள்ளே ஒரு கீழே ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே இது அப்படியே வச்சு ஒரு 10 மினிட், அதுவும் அதே மாதிரி 1 மணி நேரம் ஆகிடும். பாருங்கள் இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம நல்லா வெந்திரிக்கிறதுக்கு நல்ல ஸ்மெல்லு வருதுன்னா ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஏதாவது ஒரு குச்சி ஏதாவது இருந்தால் இதே மாதிரி குத்தி பாருங்கள் ஃபஸ்ட்டு. பாருங்கள் எதுவுமே ஒட்டலாம். அப்படி இருந்தால் நம்ம கேக்கு வெந்துருச்சு பாருங்கள். அப்படியே ப்ளைனாகவே வந்துடுச்சு. சூப்பரான நம்ம ரம்மில் சோக் செய்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கொண்டு செஞ்ச ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ഞാൻ കട്ട് பண்ணி காட்டல. എന്ന് വെച്ചാൽ എനിക്കിതൊരു സെയിൽസിനുള്ളൊരു കേക്ക്, ഒരു ഓർഡർ വന്ന കേക്ക്, அதனால் கட் பண்ணல. அவ்வளோ டேஸ்டி ஆയിരിക്കും. சூப்பரான கேக்கு. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.